மாட்டேங்குதே. அடியே ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. அடியே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கு? இதுக்கே ஒரு கேஸ் போடணுமாக்கும். என்ன அடியேன்னு கூப்பிடுறீங்க? என் பேரு முப்பாத்தாளாக்கும். ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடுங்க. எடி முப்பாத்தா, என்ன சொன்னு இப்படி கொந்தளிச்சிட்டு வர? டீ எங்கடி? ஆமா, நான் மனுஷியா இல்ல டீ போடுற மிஷினான்னு தெரியல. எப்ப பாரு இந்த வீட்ல ஒரே குரல் தான், டீ டீ டீ. முப்பாத்தா, அப்படியே எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ கொஞ்சம் ரசத்தையே போட்டு எடுத்து வந்து குடுக்குறேன். ஏ, இந்த வீட்ல டீ போடுற தவிர்த்து வேற என்னடி வேலை? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறியா இல்ல வெளியே போய் கஷ்டப்படுறியா? ஜாலியா வீட்டுக்குள்ள சொகுசா தானே இருக்கிற, அப்புறம் டீ போடுறதுக்கு பெருசா பீத்திக்கிற? ஆமா ஆமா, இந்த வீட்ல ரொம்ப சொகுசா வாழ்றேன். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு வெளியே போய் வேலை பார்த்திருந்தனா கையில 4 காசையாவது வச்சிட்டு இருந்திருப்பேன். இப்ப எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. ஏடி, டீ போட முடியலனா போட முடியலன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்கற? ஏடி முப்பாத்தா, டீ கேட்டவே என்னாச்சு? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வீட்ல யாரு இருக்கா? பஞ்சுநாதன் இருக்கானா? பஞ்சுநாதனா? இவர் பேரு பஞ்சவன் பாரிவேந்தன் இல்ல? பேரை எவனோ மாத்தி சொல்றானே. ஏங்க, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, போய் பாருங்க. என் பேரை மாத்தி சொல்லும் போதே தெரியல, ஒன்றரை சொந்தக்காரன் தான் எவனோ வந்திருக்கான், போய் பாரு. உங்களை யார் வேணும் உங்களுக்கு? என்ற வீட்டுக்கார பேரை மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீ பஞ்சுவோட பொண்டாட்டியா? ஆமா, ஆனா என்ற வீட்டுக்கார பேரை கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? என்னமா, என்ன தெரியலையா உனக்கு? நான் பஞ்சுவோட பெரியப்பா. இங்க வரைய கொடுமையா? என்ற மாமனாரையும் நான் பார்த்தது இல்ல, நீ என்ற வீட்டுக்கார பெரியப்பாங்கறீங்க. உங்களை எங்க நான் பார்த்திருப்பேன்? அது வந்துமா, உன்னோட கல்யாணத்தப்ப நான் கால் உடைச்சிருந்தேன், அதுதான் கல்யாணத்துக்கு வர முடியல. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற? பெரியப்பா, எப்ப வந்தீங்க பெரியப்பா? பெரியப்பா, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதா பெரியப்பா? படவாரா ஸ்கூல், உடம்பு சரியில்லாம ஒரு கிழவன் இருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்காவது வந்து பாத்தியாடா நீ? பெரியப்பா பெரியப்பா, என்ன மன்னிச்சுக்கோங்க பெரியப்பா, வாங்க வீட்டுக்குள்ள. பெரியப்பா வாங்க பெரியப்பா. என்னத்தையோ இப்பவாது வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு தோணுதே. ஏண்டா, இந்த பொண்ணுதான் என்ற மருமகளா? பாக்குறதுக்கு நல்லா ஃபாரின் பொண்ணாட்டு இருக்குதே. பெரியப்பா, காலு தானே உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, கண்ணு நல்லா தெரியுதா? கம்மன் இருங்க, உங்க பெரியப்பா கண்ணுக்காக நான் ஃபாரின் பொண்ணு மாதிரி தெரியறனே. ஆனா பேசும்போது கொஞ்சம் லோக்கல் பாஷை தப்பா வருது. பெரியப்பா, அவ ஆளே லோக்கலு, வாய வச்சுட்டு கம்முன்னு இருங்க பெரியப்பா, வந்தனைக்கு ஏதாவது செஞ்சிட போறா. அங்க என்ன குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏனுங்க மாமா, உள்ள வாங்க. பாத்தியாடா, என்ற மருமக என்ன வாய் நிறையா மாமான்னு கூப்பிடுறா. ஏண்டா, உங்க அம்மாலாம் எங்க காணோம்? அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க பெரியப்பா, வாங்க. என் முப்பாத்தா, எங்க பெரியப்பாக்கு சூடா டீ போட்டு எடுத்துருவா. எங்க பெரியப்பாக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். குடும்பத்துக்கு டீ தான் ரொம்ப பிடிக்குமே, சோறு கூட சரியா திங்கிறது இல்ல, டீயை மட்டும் சட்டி சட்டியா குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒண்ணுமில்ல, டீ ஸ்லைட்டா போடவா ஸ்ட்ராங்கா போடவான்னு கேட்டேன். இங்க பாருமா மருமகளே, டீ நல்லா ஸ்ட்ராங்கா இஞ்சி தட்டி போட்டு மசாலா எல்லாம் போட்டு சூப்பரா எடுத்துட்டு வா போ. இந்த வீட்ல இருக்கிறதுங்க தான் டீ போட சொல்லி சாவடிக்குதுங்கன்னா, வீட்டுக்கு வர்றதுங்களும் டீ போட தான் சொல்லுதுங்க. போன ஜென்மத்துல டீ மாஸ்டரா பாந்திருப்போம் போல. மாமா வாங்க மாமா, எப்ப வந்தீங்க? என்னம்மா மகாலட்சுமி, எப்படி இருக்க? சின்ன எங்க அம்மா ஆளே மாறிட்டாங்க. ஏங்க இன்னாங்க டீ. அடடா, யார் இந்த பொம்பளை? பாக்க எங்க அத்தை மாதிரியே இருக்கு. கரங்க பிடிச்சவ போட்டு கொடுத்துவா போலயே. எங்க அத்தை மாதிரியே இருக்கு, ஆனா உடம்புல எங்க அத்தை மாதிரி இல்லையே. நீங்க இவரோட பொண்டாட்டியா? கெட்டது குட்டிச்சவரு. ஏய், அது எங்க அம்மாடி லூசு. அட போங்க மாமா, அத்தை எனக்கு தெரியாது, இது அத்தை மாதிரி தான் இருக்கு, ஆனா புடவைலாம் கட்டியிருக்காங்களே. ஏமா, உங்க அத்தை புடவையெல்லாம் கட்ட மாட்டாங்களா? சுடிதார் போடுவாங்களா? ஐயோ மாமா, விவரமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை சட்டியும் பாடியும் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. கேட்டோம்னா சாட்ஸ் சீவலஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுவாங்க. இதெல்லாம் நான் மருமகளா கேட்க முடியாது. சரி, நீங்க வந்து இங்க கேப்பீங்கன்னு பார்த்தோம்னா எங்க அத்தை ஆள் அடையாளமே தெரியாம நின்னுட்டு இருக்குதே. போட்டு கொடுத்துட்டா. என்னமா பேசுற? எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாவ. சொல்லுங்க சொல்லுங்க, யாரும் பெருமையெல்லாம் சொல்லுங்க. என்னது மகாலட்சுமியா? என்ன சொல்றீங்க? இவளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த 10 மாசத்துல எங்க அப்பா மண்டைய போட்டாருமா. அதுதான வார்த்தை. எங்க அத்தையாவது மகாலட்சுமியாக இருக்கிறதாவது. எங்க அத்தை மகாலட்சுமியோட தங்கச்சியாச்சே. சின்னடி குளிப்பா. ஆனா நான் எங்க அத்தை சொல்லிட்டு இருக்கேன், உங்க வண்ட வளர்த்தி தான் உங்க மச்சனரை எடுத்து எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ஏனுங்க மாமா, அப்புறம் வேற? அப்புறம் எங்க வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்திட்டு இருந்தோமா, எல்லாம் ஒன்னொன்னா சாக ஆரம்பிச்சிச்சு. எங்க அத்தை இவ்வளோ ராசியானவங்களா?
இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். பெரியப்பா பெரியப்பா போதும், இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும் போது டீயை குடிங்க, சாப்பிடலாம். ஆனா மாமா கொஞ்சம் கம்முனு இருங்க. இப்பதான் பெரிய மாமா எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. முழுசா கேட்டுட்டு வர. நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க போங்க. மாமா காபி ஆறி போயிடுச்சுங்க. நான் சூடா கோழி குழம்பே வைக்கிறேன். சுட சுட சாப்பிடலாம். மேல சொல்லுங்க மாமா. ஏமா இதெல்லாம் உண்மையா? இவ்ளோ நடந்திருக்காமா? வாக்கப்பட்ட வீடுதான் விளங்காம போச்சுன்னு பார்த்தோம்னா நீ ஒருத்தி கட்டிட்டு வந்திருக்கே, அவ அதை விட விளங்காத விடா. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ஏனுங்க மாமா? அப்புறம் எங்க அத்தையோட மாமியாரு அது எப்படி மண்டை போடுச்சு? அது ஏமா கேக்குற? இவளோட கத்தி 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 எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் நல்ல தம்பியும் போய் சேர்ந்துட்டான். சரி இவ ஃபாரினுக்கு போறேன்னா அதனால அனுப்பி வச்சோமா. அதெல்லாம் சரிதாங்க மாமா. அப்புறம் மகாலட்சுமிங்கிறீங்க. இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சது எல்லாரும் செத்து போயிட்டாங்களே, அப்படி எப்படி மகாலட்சுமி ஆவாங்க? அது எங்க வீட்டுக்கு மகாலட்சுமியா இருப்பான்னு சொல்லிதான் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு செல்லமா கூப்பிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் வீடு விளங்காம போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மூதேவின்னு. அதுக்காக வச்ச பேரை மாத்த முடியுமாமா? கரெக்டா சொன்னீங்க மாமா. வச்ச பேரெல்லாம் மாத்த முடியாது. இருந்தாலும் எங்க அத்தை ரொம்ப ராசியானவங்க தான். ஆமா ஆமா, உங்க அத்தை ராசியானவதான். எதை தொட்டாலும் விளங்கவே விளங்காது. மாமா எங்க அத்தை இந்த லட்சணத்துல இருந்துட்டு என்னை எப்படிலாம் திட்டுவாங்க தெரியுமா? என்னமோ அவங்க மாமியாருக்கு அவங்க விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்களாம். நான் அப்படிலாம் வேலையே பார்க்கறதுன்னு திட்டுவாங்க மாமா. யாரு இவளா வீட்டு வேலை பாப்பா? வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்டா. எப்ப பாரு எங்க அம்மா திட்டு வாங்கிட்டே இருப்பா. எங்க அம்மா திட்டி 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 ஒரே அடியா செத்தே போயிட்டாங்க. ஆனா எங்க அத்தை சாக மாட்டேங்காங்களே மாமா. நல்லா திட்டிட்டு தெம்பா தான் இருக்கிறாங்க. ச்சே, எனக்கு தான் மாமா கொடுத்து வைக்கல. சரி சரிம்மா, கோழி குழம்பு ஏதோ வைக்கிறேன்னு சொன்னியே, வைக்கிறியா? நல்ல வார்த்தை பேசின உங்க வாயில சக்கரை எலிதான் கொட்டணும். கோழி குழம்பு என்ன ஆடு எடுக்க சொல்றேன். 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஆடு எடுத்து பிரியாணி பண்ணி கோழி எடுத்து குருமா வச்சிடறேன். வப்படி வப்ப. என்னை குறை பேசின வாயில சக்கரை எலி போடுவ, சாக்கடையும் கரைச்சு ஊத்துவ. எங்க அத்தை காமெடியா ஒரு பழமொழி சொல்லிட்டு இருக்காங்க மாமா. ஹாய் ஜனனி, இங்க என்ன பண்றீங்க? அத நான் கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, சரி அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பொய் சொல்லாதீங்க. நான் போற இடத்துக்குலாம் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க தானே? ஆமா ஆமா, மேடம் இப்பதான் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா சத்தியமா சொல்லுவேன், நீங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ மிஸ் ஜனனி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட ஜிஎம், ஞாபகம் இருக்கா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. ஆனா என் மனசுக்கு சரியா படல, அதை நான் சொல்லிதான் ஆவேன். என்ன சரியா படலன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சும்மா சமாளிக்காதீங்க. ஜனனி, நான் உங்க ஜிஎம், உங்களை தான் ஃபாலோ பண்ணணும். வேற யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? சும்மா பேசியே சமாளிக்காதீங்க. நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றது வேற விதமா, அதாவது பர்சனலி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஜனனி, நீங்க ஒன்னும் என் மாமா பொண்ணு கிடையாது. நான் உங்களோட ஜிஎம், நீங்க என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவ்வளோதான். ஒர்க் விஷயமா பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்க நீங்க இருக்கிறது எனக்கே ஷாக்கிங். ஓ அப்படியா? நம்பிட்டேன். சரி, என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஜனனி, ஒர்க்கா வந்திருக்கீங்க போல, முடிச்சுட்டு கிளம்புங்க. என்ன பார்த்தது ஏன் போகணும்? ஹலோ சார், நான் உங்களை பார்த்தோன்னு கிளம்பல. ஒர்க்கு முடிஞ்சது, கிளம்புறேன். எப்ப பாரு சூடாவே பேசுறீங்க, எனக்கு கூலா பேசுவீங்கன்னு தெரியல. கூலா பேச நீங்க ஒன்றும் என் மாமா பையன் இல்லை சார். ஓகே பாய். மேடம் ஹாட்டா பேசுறதே பயங்கரமா இருக்கு, கூலா பேசினா எப்படி இருக்குமோ. ஜனனி வாங்க, வீட்டில் கொண்டு போய் நான் ட்ராப் பண்றேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. சரியா கூட பார்க்க முடியாம நின்னுட்டு இருக்கேன். கொஞ்சம் கழுத்து வலிக்குது, முன்னாடி வந்து பேசுறீங்களா? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மனசுல நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க ஜிஎம் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, பொறுக்கி மாதிரி பேசுறீங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு? ஜிஎம்னா இப்படிதான் பேசணும்னு ஏதாவது வரைமுறை இருக்கா என்ன? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். எது பேசினாலும் ஏட்டிக்கு போடி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், உங்க சேஃப்டிக்கு தான் சொன்னேன், டைம் ஆச்சு வாங்க உங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறேன்னு. இதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சிங்கன்னு இப்படி திட்டிட்டு போறீங்க? உங்க பைக்ல பேக் சைடு உட்காந்து வர்றதுக்கு வேற யாராவது இருந்தா பாருங்க, என் ஆளை விடுங்க. பைக்ல பின்னாடி குறை சொன்னதுக்கு எவ்வளோ பேச்சு. ஓகே மேடம், கோச்சுக்காதீங்க, வாங்க சேஃப்டியா கொண்டு போய் இறக்குறேன். என்ன டிரைவரா நினைச்சுக்கோங்க. சாரி சார், உங்களோட வண்டியில வர எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. போதுமா? இதுக்கு மேலே டீட்டெயில் ஏதாவது சொல்லணுமா? ரீசன் சொல்லுங்க. ஏன் வர பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் வேணும்? அப்படியே ரீசன் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. கிளம்புறீங்களா? யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க ஜனனி.
நான் நார்மலா தான் கூப்பிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்றீங்க. உலகத்திலேயே நீங்க தான் அழகுன்னு நினைச்சுக்காதீங்க, சரியா? உலகத்திலேயே நான் அழகில்ல தானே, அப்போ என்ன ஆளை விடுங்க. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? இங்கே பாருங்க மிஸ்டர் அருண், வெட்டியா என் பின்னாடி சுத்துறது, வீரவசனங்கள்லாம் பேசுறது, பிரில்லியண்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அதுக்கப்புறம் கிரிஞ்சா ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி ஏதாவது பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புறது, அதுக்கப்புறம் போர்டில் எழுதி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, பிடிக்காததெல்லாம் விட சொல்றீங்க, கரெக்டா ஜனனி? யோ, நீ என்ன பைத்தியமா? உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், பைத்தியமாட பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை தேவையில்லாம ஏதாவது பேசுன, அதுக்கப்புறம் கத்தி ஊரை கூட்ட வேண்டியது இருக்கும். மொத்தங்கிறது கிளம்பு. ஓகே ஓகே, கூல் கூல் கூல். கொஞ்சம் கூல் ஆகுங்க ஜனனி. எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க? பாருங்க, மூஞ்செல்லாம் சவந்து போச்சு. ஒன்னும் கட்டி. ஓகே, இப்போ என்ன, நீங்க பஸ்ல போறேன்னு சொல்றீங்க, போங்க. நான் என்னமோ உங்களை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சிவனே நின்றுட்டு இருக்க, அதுவும் பாருங்க 10 அடி தூரத்தில் நின்றுட்டு இருக்க. என்ன போய் கத்தி ஊரெல்லாம் கூட்டி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஜிஎம்கிட்ட பேசுறங்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆமா, ஜிஎம், பொல்லாத ஜிஎம். இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பழி வாங்கினா என்ன ஜனனி பண்ணுவீங்க? செருப்பால் அடிச்சுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். என்னால சாதாரணமா நினைக்காதீங்க. உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணவே முடியல, இதுல எங்க கையை பிடிச்சலாம் இழுக்கிறது? தேவையில்லாம பேச வேணாம் ஜனனி, நான் கிளம்புறேன். இடியட், மூட அப்செட் பண்ணிட்டான். ச்சே, முப்பாத்தாக்கா சொன்ன மாதிரி காளி பசங்க ரோட்ல ரொம்ப தான் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம இன்னுமே ஜாக்கிரதையா இருக்கணும் போல.